மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரை ஒத்தக்கடை பகுதியில் கார் கண்ணாடிகளை உடைத்து மர்ம நபர்கள் அட்டூழியத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலமுருகன். பாலமுருகன் வணக்கம். இந்த மர்ம நபர்கள் குறித்த விவரம் கிடைக்கப்பட்டிருக்கிறதா? முழு விவரம். நிச்சயமாக மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை அருகே உள்ள நரசிங்கமம் அம்மாச்சியம்மன் நகர் பகுதியில் வசித்து வரும் அருள்தாஸ், வினோத் மற்றும் முத்து என்பவர்களது வீட்டு வாசல் முன்பாக கடந்த 13ஆம் தேதி இரவு வழக்கம் போல கார்களை நிறுத்திவிட்டு வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்திருக்கிறார்கள். பின்னர் காலையில் எழுந்து பார்த்தபோது கார் கண்ணாடி, கதவுகள் மற்றும் கார் முழுவதும் அங்கங்கே சேதமடைந்திருக்கிறது. கற்களும் திறந்துள்ளது. இதை கண்டு காரின் உரிமையாளர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இதை அடுத்து வீட்டில் இருந்த சிசிடிவி கேமராவை பார்த்தபோது 3 இளைஞர்கள் கொண்ட போதை கும்பலானது வீட்டு வாசல் முன்பாக நிறுத்தியிருந்த 4 கார்களை திடீரென கற்களால் அடித்து நொறுக்கியிருக்கிறார்கள். அதில் அருகே உள்ள கற்களை எடுத்து கண்ணாடியை உடைத்து நொறுக்கியதோடு போதையில் கைகளால் கார் கண்ணாடியை குத்தி உடைக்கிறார்கள். அப்போது அந்த வழியாக பைக்கில் வந்ததை அறிந்த நபர்கள் அங்கிருந்து தப்பி சென்றிருக்கிறார்கள். இது குறித்து ஒத்தக்கடை காவல்துறையினருக்கு அருள்தாஸ் உள்ளிட்ட 3 நபர்கள் புகார் அளித்ததன் அடிப்படையில் தீவிர விசாரணை நடத்தினர். இதனை அடுத்து வீட்டு வாசலில் நிறுத்தி வைத்திருந்த கார்களை அடித்து நொறுக்கிய மதுரை ஒத்தக்கடை நரசிங்கம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் ராஜா, சஞ்சய், முத்துப்பாண்டி, மங்களக்குடி பகுதியைச் சேர்ந்த கணேஷ் பாண்டியன் ஆகியோரை ஒத்தக்கடை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இது தொடர்பான சிசிடிவி வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மதுரை ஒத்தக்கடை பகுதியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனையை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் இளைஞர்கள் போதை பழக்கத்துக்கு அடிமையாகி நாள்தோறும் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் நடமாடுவதும், வீட்டு வாசல்களில் நிறுத்தக்கூடிய கார் உள்ளிட்ட வாகனங்களை அடித்து நொறுக்குவதோடு இரவு நேரங்களில் சாலைகளில் நடந்து செல்லக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை இருப்பதாக ஒத்தக்கடை சுற்றுவட்டார பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.